தொடர்ந்து 3 மணி செய்திகளில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மேலும் 2 நாட்களுக்கு 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. மாநில கல்விக் கொள்கை தொடர்பான நீதிபதி முருகேசன் அறிக்கை அரசின் பரிசீலனையில் உள்ளது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையின் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதியில் உள்ள வேதிப்பொருட்கள் மற்றும் பொருட்களை அகற்றும் பணி தொடக்கம். தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ள நிலையில் 60 நாட்களுக்குள் கண்டெய்னர் லாரிகள் மற்றும் ஜேசிபி உதவியுடன் அகற்ற நடவடிக்கை. கோவை அருகே மேட்டுப்பாளையத்தில் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் வீட்டில் சோதனை நடத்தும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். எதிர்ப்பு தெரிவித்து கட்சித் தொண்டர்கள் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடிகர் வடிவேலின் இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் 6 மாதமாக குப்பை கொட்டி வருவதாக புகார். குப்பைகளை அகற்ற இயந்திரம் தருகிறோம் என்று கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதரவாளர்கள் மனு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் குறித்து பேசிய வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கியதற்கு எதிராக முழக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இருக்கையை விட்டு வெளியே வந்து ஒருமையில் வேல்முருகன் பேசியது நாகரீகமான செயல் அல்ல என சபாநாயகர் கருத்து. ஒருமுறை மன்னிப்பதாகவும் இனிமேல் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அறிவுரை. அவையில் அதிக கூச்சல் நிலவியதால் கருத்தை தெரிவிக்க வாய்ப்பு அளிக்குமாறே சபாநாயகரிடம் சென்று முறையிட்டதாக வேல்முருகன் விளக்கம். கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததையே பேச விரும்புவதாகவும் சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டி. 28ஆம் தேதி தாவேக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் திருவான்மியூர் தனியார் மண்டபத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆய்வு. விஜயின் அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வதுதான் தங்கள் நோக்கம் என்றும் மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் அண்ணாமலைக்கு பதிலடி. யார் எதை ஒன்றாலும் சொல்லட்டும், எங்களுடைய தளபதியுடைய வழியில் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிங்கெல்லாம் நம்ம இருக்க வேண்டியது. ராஜபாளையத்தில் பாதி விலைக்கு தங்கக்கட்டிகள் தருவதாக கூறி 48 லட்சம் ரூபாய் மோசடி. இருவரை பிடித்து காவலர்கள் விசாரணை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே ₹1 கொள்முதல் செய்யப்படும் தக்காளி. பல்லாயிரம் ரூபாய் செலவழித்து பயிரிட்ட விவசாயிகள் வேதனை. தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய டி-ஷர்ட் அணிந்து நாடாளுமன்றத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் முழக்கம். வாசகங்கள் இடம்பெற்ற உடைகளை அணிந்து வந்தது ஏற்புடையதல்ல என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதிருப்தி. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தால் முடங்கிய நாடாளுமன்றம். 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ராஜஸ்தானின் முதல் 3 போட்டிகளுக்கு ரியான் பராக் கேப்டனாக நியமனம். விக்கெட் கீப்பிங்கிற்கான உடற்தகுதி பெறாததால் 3 போட்டிகளுக்கும் சஞ்சு சாம்சன் பேட்டராக களமிறங்குகிறார். சத்தீஸ்கரில் 2 இடங்களில் என்கவுண்டர். 22 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். லூசிபர் படத்தின் 2ஆம் பாகமான எம்புரான் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. நடிகர் பிருத்விராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு. Zaid Masood. We have to end this war. நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ் ராஜ், ராணா டகுபதி உள்ளிட்ட 25 பேர் மீது கிரிமினல் வழக்கு. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் தெலங்கானா காவல்துறை நடவடிக்கை. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு. இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு.
தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தின் மீது லாரியும் காரும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 7 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். பழுதாகி நின்ற லோடு லாரி மீது கார் மோதியதே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இப்போ காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சை நிலவரம் எப்படி இருக்கிறது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? காயத்ரி, சென்னையிலிருந்து மதுரையை நோக்கி மாருதி எர்டிகா வாடகை கார் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நத்தம் பறக்கும் பாலத்தில் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த காரில் முதியவர், 2 குழந்தைகள் என குடும்பத்துடன் ஓட்டுநரை சேர்த்து மொத்தம் 7 பேர் பயணித்து இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கார் என்பது நத்தம் பாலத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது சாலையோரத்தில் லாரி ஒன்று பழுதாகி நின்றுள்ளது. இதனிடையே அதை கவனிக்காத காரின் ஓட்டுநர் பழுதாகி நின்ற லாரியின் மீது மோதியுள்ளார். இதில் அப்பளம் போல கார் நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட மொத்தம் 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் இந்த சம்பவத்தில் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தகவல் விரைந்து வந்த ஊமச்சிக்குளம் காவல்துறையினர் படுகாயமடைந்த 6 குழந்தைகள் மற்றும் 6 பேரை சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஓட்டுநரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் காரின் ஓட்டுநர் அதிவேகமாக காரை இயக்குவதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து படுகாயமடைந்த 6 பேரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களுக்காக. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஈரோடு அருகே ரவுடி ஜான் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நேற்று நீதிமன்றத்தில் 2 சரணடைந்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஈரோடு கூடுதல் மகிழா நீதிமன்றத்தில் இருவரும் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் இவர்களுக்கு விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, அவங்க ஏன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார்கள்? என்ன நீதிபதி வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவின் விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது நேற்று சேலம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் தன்னுடைய மனைவியுடன் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருக்கும் போது ஈரோடு அருகே உள்ள நசினூர் கந்தாம்பாளையம் பிரிவு அருகே மற்றொரு காரில் வந்த நபர்கள் அவரை காரிலேயே வெற்றி கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 9 பேர் சித்தோடு காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை சேலத்தை சேர்ந்த சலீம் மற்றும் ஜீவகன் ஆகிய 2 ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை நீதிபதி வருகிற ஏப்ரல் 4ஆம் தேதி வரை காவலில் வைத்து உத்தரவிட்ட நிலையில் நீதிபதியிடம் சரணடைந்த ஜீவகன் தெரிவிக்கும் போது ஏற்கனவே தற்போது கொல்லப்பட்ட ஜான் தன்னுடைய அண்ணனான செல்லதுரையை கொண்டிருப்பதால் தங்களை காவல்துறையினர் கைது செய்வார்கள் என்ற அச்சத்திலேயே தற்போது நீதிமன்றத்தில் நாங்கள் சரணடைந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். இதனை கேட்டு நீதிபதி அவர்கள் இருவரையும் கருத்துக்களையும் பதிவு செய்தார். இதைத் தொடர்ந்து வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி மீண்டும் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டு தற்போது கோவை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி பாபு. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் SDPI கட்சி நிர்வாகிகளின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அண்ணாஜிராவ் ரோடு எக்ஸ்டென்ஷன் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் ராசிக். இரும்பு கடை வைத்துள்ள இவர் SDPI கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளராகவும் உள்ளார். இவரது வீட்டில் CRPF காவலர்களின் பாதுகாப்புடன் இன்று 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே பகுதியில் உள்ள வாகிர் ரஹ்மான் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. SDPI உறுப்பினரான இவரும் இரும்பு கடை வைத்துள்ளார். அங்கு 15 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பழைய கடை வைத்துள்ள ரீலா என்பவரிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதிக அளவில் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது.